நம்ம பார்பி பிஷன் ஈஸி மோட் தான் விளாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரோப்ளாக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். வந்து ஒரு நியூ கேம் பிளே நம்மளுக்கு ஹார்ட் மூட் அன்லாக் ஆகலை கைஸ். ஹார்ட் மூட் அன்லாக் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஹார்ட் மூடு போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்காங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. உங்களால் முடிஞ்ச மற்றவங்களாம் ஷேர் பண்ணுங்க கைஸ். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வந்து காயின் எடுத்துருவோம். 9 rupees வச்சு 5 வரைக்கும் கொடுத்துருக்கானுன்னு தெரில. நம்ம ஸ்பீட் ரன் தான் பண்ண போகிறோம். எவ்வளோ செகண்ட் முடிக்கிட்டுனா இப்போ நம்ம ஒரு டைம் தான் அவுட் ஆகிருக்கோம். அதுவும் அவன்கிட்ட தான். ஓகே கடையில் கேப் விட்டு தான் இருக்கும் கைஸ். நான் மறந்துட்டேன். இந்த காயின் எடுத்துட்டு மேலே ஏறிட. இங்கே தான் வந்து ஒரு டிஸ்டே இருக்கு. வந்துட்டு அவுட் ஆகணும் மட்டும்தான் எனக்கு முடியும். அதில் வச்சு பக் யூஸ் பண்ணணும் கைஸ். சுத்தம் ஒன்று கைஸ். ஐயோ கிடையாது, மாட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று நம்ம டோர் பண்ண வச்சு நம்மளுக்கு கவலை இல்லை. தெரியுது ஐயோ அப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஹார்ட் மோடில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஈஸியாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஹார்ட் மோடில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஆர்சிபி சிஎஸ்கே ஆச்சு. இன்னும் 15 நிமிட்ஸில் ஆரம்பிக்க போகுது. அந்த மேட்ச் யாரெல்லாம் பார்ப்பீங்களோ கமெண்ட் செக்ஷனில் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிடுங்க. யார் அவங்க வந்து ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் விராட் கோலி ஃபேனோ அவங்களாம் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஃபைண்ட் லேடர் எங்கடா போய் தேடணும். லேடர் எங்கே கைஸ்? எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரேஜ் ரூமில் வரணும். கேம் எப்போதைக்கு முடிக்கணுமே உடனே முடிச்சிடலாம். 4 நிமிஷம் வெறும் 5 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டா எப்படி? 4 நிமிஷம் தான் ஆகுது. 4.5 நிமிஷம். இங்கே வந்து ஜம்ப்பு தான் சரிக்கணும். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஆக முடியும். இது நம்ம காயின் தான் முக்கியம். காயின் வச்சுருந்தா பண்ண முடியாது. ஹார்ட் மோட் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட் மோட போட்டோம்னா ஆனால் லைக்கு டார்கெட் வந்து வெறும் 1 லைக் தான். ஒரு லைக்கே போட்டு
ஒரு லைக் கொடுத்து கீழே ஆப்போசிட் சைடு நம்ம பின்னாடியே ஒரு தொந்தரவு யூஸ் பண்ணி நான் முடிச்சு வச்சா எல்லா கேஸ் போயிடுச்சுப்பேன் எல்லா கேஸும் இன்னும் லிமிட்ஸ் தான் இருக்குது. இன்னும் 30 நிமிட்ஸ் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 7:15 ஆரம்பிச்சு 7:15 இல்லை அப்படியே ஆரம்பிச்சிட்டோம். 7:15 தான் கரெக்டாக டைம் பார்த்தோம். கோவாக இருக்கு எனக்கு ஜம்பே அடிக்குது இந்த இடத்துல மட்டும். ஆனால் இந்த இடம் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமே. நெக்ஸ்ட்டு கேம் பிளே வந்து என் தம்பி கூட வந்து ஏதாச்சும் பண்ணலாமான்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்சு நாளைக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட போகிறோம் கைஸ், நானும் என் தம்பி சேர்ந்துட்டு. ஓகே கைஸ், இந்த பசங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதான் லாஸ்ட் ட்ரை. இதை மட்டும் முடிக்கலின்னு வச்சுக்கிங்களேன், நான் தனியாக முடிச்சுட்டு அவங்க முடிச்சாச்சு. மேலே ஏறிக்கோங்க கைஸ். இன்னும் 10 நிமிட்ஸ் தான் இருக்குது. 10 நிமிஷத்துலேயே இந்த கேம் முடித்தாங்க. நான் அப்போ தான் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சு 10 நிமிட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். டாஸ்க்லேருந்து பார்க்கணும். அப்போ தான் என்னோட சந்தாரம் பண்ணிட்டேன். கன் எடுக்கணும் சோத்த முட்டுறேன். இவனை சோறால் தான் அழிக்க முடியும். ஏன்னா ஐயோ என்னடா போட்டான் இப்போ ஸ்டெக்காக அப்படி வந்துட்டாங்க. கேஸ் வெயிட் பண்ண கேஸ் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டோர் திறந்து கேஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டோருக்குள்ளே போவோம். நம்மள்கிட்ட இப்போ 211 காயின்ஸ் இருக்குது. இந்த காயின்ஸ் எதுக்கு இருக்குன்னே தெரியல. நம்மள்கிட்ட அந்த கன்னும் அந்த வெஞ்சு இன்னும் நம்மகிட்ட இருக்குது. லாஸ்ட்டு ஃபைட்டுக்கு இது ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஃபைட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 கன்று கிடைக்கும். இதுவும் அப்புறம் இன்னொன்று ஒரு கன்று கிடைக்கும் கைஸ். இல்லைன்னா இதுதான் கிடைக்குங்க எனக்கு தெரில கைஸ். ஒரு டைம் முடிச்சிருக்கோம். அது நல்லா நான் ஆகலை. என் தம்பி கூட தான் முடிச்சிருக்கேன். சும்மா விளையாடும் போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கைஸ் ஜாலியாக விளையாண்டு இப்போதான் கைஸ். ஐயோ அப்பா ஜஸ்ட் மிஸ்டேக். ஃபஸ்ட் ட்ரையில் முடிச்சிட்டேன் கைஸ். அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் என் தம்பி மட்டும் ஈஸியாக அசால்ட்டாக முடிச்சிட்டேன் கைஸ். இதில் வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும். ஒன்று எடுத்துட்டு எல்லாம் மைண்ட் கிராஃப்ட் இருக்குது. ஒன்று எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி எடுத்துட்டு அங்கேயும் அடிக்கிறேன். அதனால் கீழே ஊற்றிட்டு வச்சான் பாரு ஆப்பு எனக்கு வந்துட்டு. அப்போ தான் கைஸ் ஒரு ஆப்பு வச்சான். அப்பா ஆண்டாண்டு வெறுப்பாயிட்டு யாமலே அப்படின்னு திட்டி விடுவோம். ஏன்டா ஒரு வேளை எல்லோ கிட்ட போவே கூடாது. எல்லோக்கு முன்னாடியே இருந்து சின்ன வேலை ட்ராப் கொடுத்து என்னடா தக்காளி கண்ணு வந்து ஒரு தக்காளி கண்ணு தொழில் தக்காளி தான் வந்து எடுக்க முடியல. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. ஓகே நான் இந்த ஸ்டேஜை முடிச்சுட்டு அவங்கள பார்க்குறேன். ஓகே கைஸ் வச்சுட்டேன். எண்டிங் வந்தாச்சு கைஸ்.
280 காயின்ஸ் கிடச்சிச்சு. அந்த போலீஸ் இங்கே ஒரு ஃபுல் ஆஃப் பவர் கண்ட்ரோல் பாய்ஸ். ஓகே இந்த ஓட்ட டொமேன் கார் உடஞ்சிருக்குமே என்னது அது சும்மாவே ஓட்டலாம் வந்துட்டு ஐயோ எப்படி அப்போ உள்ளே போகிறது உடச்சி தான் போகணுமா டொமேன் இப்போ ஒரு காரை போட்டு மேலே ஏறி பண்ணுமா இதில் எத்தனை டைம் பண்ணு தெரியல ஐஸ் தெரிஞ்சு இது ஒரே டைமில் முடிச்சிடலான்னு இருக்கேன். பார்த்தீங்களா ஐஸ் ஜஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். எப்படி தான் போனச்சுன்னு தெரில ஐஸ். லேடரில் இருக்கேன் ஹெலிகாப்டர் வந்துச்சு அம்மா காயின்ஸ் ஓஎஸ் நம்ம ஃபைனலி காயின்ஸை கலெக்ட் பண்ணதில் எனக்கு 390 காயின்ஸ் வந்துருக்கு. இந்த ஈஸி இங்கே பேண்டேஜா இதுக்கு ஏதோ ஒரு பேண்டேஜ் எடுத்துருக்கேன். அவ்வளோதான் நம்ம ஒரு போலீஸ் இங்கே வந்து இந்த மார்க்ஸில் யூஸ் பண்ணி வைப்போம் ப்ளீஸ். இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. குட் பை பை பை.